அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்னையோட நாள் துவக்கத்துல 87.59 இருந்த ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு மட்டும் 0.65% குறைஞ்சு 88.2ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த அளவுக்கு ரூபாயோட மதிப்பு விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இறக்குமதியாளர்கிட்ட இருந்து டாலருக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமான அளவு பங்குகளை வித்தது டாலருக்கான டிமாண்டை இன்னும் அதிகரிச்சிருச்சு. ஆர்பிஐ ஓபன் மார்க்கெட்ல டாலரை சேல் பண்ணி ரூபாயை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் டாலருக்கான டிமாண்ட் அதிகமா இருந்ததுனால ரூபா வந்து இன்னைக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட டாரிஃப்ஸ்னால இந்தியால இருந்து ஆகிற எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ வந்து குறையும். அதனால இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப வைடன் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த டாரிஃப்ஸோட எஃபெக்ட்னால இந்தியாவோட ஜிடிபி growth அப்படிங்கிறது 0.8% வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால ரூபாயோட வேல்யூ வந்து இன்னும் கீழே விழுகும். இந்த இயர் எண்டுக்குள்ள 90 கிராஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து தங்கத்தை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு 22 கேரட் கோல்டு வந்து கிராமுக்கு 65 ரூபாய் ஏறி 9470 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த 2025ல மட்டும் தங்கம் இப்ப வரைக்கும் 32% ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற மத்திய வங்கிகள் கிட்ட இருக்கிற ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல கோல்டோட ஷேர் அப்படிங்கிறது யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸோட வேல்யூ விட அதிகமா இருக்கு. இது வந்து 30 வருஷம் கழிச்சு முறையா இப்படி நடந்திருக்கு 1995க்கு அப்புறம். தங்கம் வந்து இன்னும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் அதோட ஃபோர்காஸ்ட் வந்து இருக்கு. ஏன்னா இந்த மத்திய வங்கிகளோட கோல்ட் பைங்கிறது அடுத்த 12 மாசமும் தொடரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரூபாவோட வீழ்ச்சி வந்து டொமஸ்டிக் லெவல்ல கோல்டோட விலையை இன்னும் மேலே ஏற்றும். அமெரிக்கால ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து எல்லா சைட்ல இருந்து ஃபெட்டுக்கு இருக்கு. இப்ப அடுத்த மீட்டிங்ல 0.25 அவங்க கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கோல்டோட விலை இன்னும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளால கோல்டை வந்து கிராமா கன்சிடர் பண்ண முடியல, பல்கா இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்பப்ப கோல்டு பீஸா வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். அது வந்து நமக்கு ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஹெல்ப் ஆகும். நன்றி.